தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களும் எவ்வளவு நெருக்கமானவங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அவர் குஜராத்துக்கு வர்றது, இவர் அமெரிக்காவுக்கு போகிறது, அவருக்கு வாக்கு கேட்கறது. மை குட் ஃப்ரெண்ட் மோடி. நட்புனால ஏதாவது நன்மைகள் நடந்தா வரவேற்போம். நட்பு நாடகமா இருந்தா அதை நாங்கள் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவோம். திமுக கூட்டணி உங்களுக்கு வலுவா இருக்கின்றத பத்திரிகைகள்லாம் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்படாதான்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த செய்தியுமே வராத அளவுக்கு ஒரு வருஷமா பேசிட்டு இருந்த கூட எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் பல கட்சிகள் வந்துடும் நம்ம பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் சொல்றாரு. அதே மாதிரி ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த கட்சிகளும் அதுக்குண்டான எந்த அறிவிப்புகளையோ எந்த செஞ்சலப்பட்ட எந்த செய்திகளோ சொல்லலை. ஆனால் இதில் உண்மை என்னன்னு சொன்னால் மேலும் மேலும் அதிமுக பாஜக அணி வலுவிழந்துட்டு வருது. தினந்தோறும் நடக்கக்கூடிய கூத்துக்களை பார்க்க போகும்போது பிஜேபி எந்த அளவுக்கு நிலகுலைய வைக்கணுமோ ADMKயை அதிமுகவை அது எல்லா கணிகளையும் செய்துட்டு இருக்கிறாங்க. தலைமை இல்லாத ஒரு கட்சி மாதிரி இன்னைக்கு ஆக்கப்பட்டிருக்கு. செகண்டரி லீடர்ஸு, சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ஆளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி ஒன்றிணைங்கிற பேரில் மேலும் மேலும் அதிமுகவை பலகீனம் அடைந்து பாஜகவுக்கு உதவுவதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்கிறது தான் உண்மை. அதே நேரத்தில் இன்னைக்கு திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பீகாரில் வாக்கு திருட்டு சம்பந்தமாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம், அந்த பேரணி வந்துக்கிட்டு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்களே வாக்கு 65 ஓட்டு குறைஞ்சிக்குன்னு சொன்னவங்க இன்னைக்கு அதெல்லாம் கணக்கை மாற்றி காட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் சென்று கொண்டு இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆனால் ஒரு பலமான கட்சியாக இருந்த அதிமுக இன்னைக்கு நிலை குலைஞ்சு போயிருக்குங்கிறது தான் உண்மை. அதற்கு யார் காரணங்கிறது எல்லாருமே தெரியும். இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் யார் யார் கண்ட்ரோலில் இருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நேற்று நிருபர்களே அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் டெல்லிக்கு தெரியாமல் போனீங்களே அப்படின்னா, எல்லாரும் தான் போனாங்க, நானும் போனேன். அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இப்படி நடந்திருக்குமா சொல்லுங்கள்? அதுக்குள்ள வாய்ப்பே இல்லையே. அதனால் மேலும் மேலும் பலகீனமாக்குறதுக்கு காரணம் யாருங்கிறதே தெரியும். பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த எந்த கட்சிகளுமே வாழ்ந்த சத்திரம் கிடையாது. அது வீழ்ந்து அதை இருக்கக்கூடிய இடம் தெரியாத அளவுக்கு ஆக்குறது தான் பிஜேபியினுடைய ராஜதந்திரம். அது வட மாநிலங்களில் அரங்கேறினது இப்போ தமிழ்நாட்டிலே அரங்கேற்று அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. பல்வேறு நிலைகளில் அங்கே போய் பல கம்பெனிகளோட ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா போன முறையெல்லாம் வந்துக்கிட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. உங்களுக்கு அப்போ இருந்த ஆட்சியும் சரி, அதே மாதிரி மேலே உள்ளவங்களும் தமிழ்நாட்டுக்கு வராமல் மற்ற மாநிலங்களுக்கு போகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா பணிகளையும் செய்தாங்க. ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வருடம் ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நம்ம படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணி. அதிலும் குறிப்பாக லண்டனில் போய் அங்கே பெரியாருடைய நினைவாக அங்கே அவருடைய ஆற்றிய உரைகள் எல்லாம் அற்புதமான உரை. எவ்வளோ அட்வான்ஸாக இன்றைக்கி இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு இருக்குங்கிறத மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார். அதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலே விதித்த பகுத்தறிவு கொள்கை, சமதர்ம கொள்கை, சமத்துவம், விழிப்புணர்வுனால தான் இன்றைக்கி எல்லா நிலைகளிலையுமே நம்ம உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். மேலும் மேலும் இந்த அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கமே அவார்டு கொடுத்துட்ருக்குறாங்க. மத்திய அரசாங்கம் குற்றம் சொன்னேன்னு சொன்னால் எப்படி அவார்டு கொடுக்க முடியும்? பல துறைகளில் அவார்டு கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இன்னைக்கு கிராமப்புறத்தினுடைய மாணவர்கள்லாம் உயர்கல்வி படிப்பதற்கு அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அதனால தான் பல பேர் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. இப்படி பல்வேறு மறுமலர்ச்சியான திட்டங்கள், மகளிருக்கான உயர்ந்த திட்டங்கள், அது கல்விக்காக வேண்டி பல்வேறு அறிவிப்புகளை செய்து யாரும் டிராப் அவுட்ஸ் ஆகாத அளவுக்கு என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக
இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இருந்து வருவதை தொடர்ந்து பாராட்டி வருகின்றார்.